அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதையின் பெயர் வைபவி. இந்த கதையோட எழுத்தாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பிடித்தமான, முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர் தேவி பாலா அவர்களுடைய கதை தான். இந்த கதையை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம கேளுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க கதைக்குள்ள போலாம். பைக்கை விட்டு இறங்கி மது வீட்டின் உள்ளே நுழைந்த போது, இங்க கொடுப்பா என்று அவனுடைய கைப்பையை வாங்கி கொண்டாள் அம்மா சொர்ணம். உடை மாற்றி முகம் கழுவி ரிலாக்ஸாக அவன் ஆளில் உட்கார்ந்த போது இரவு 9 மணி. ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறான் மது. மாத சம்பளம் 1.5 லட்சத்துக்கு மேல். அழகான இளைஞன், பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை. அப்பா வங்கி அதிகாரி, அம்மா குடும்ப தலைவி. சூடான ரொமாலி ரொட்டியுடன் பாலக் பன்னீரையும் எடுத்து வந்த சொர்ணம் மதுவிடம் தந்துவிட்டு மெதுவாக ஆரம்பித்தாள். நாளைக்கு நீ லீவ் போடணும் மது. எதுக்குமா? 10 பொருத்தமும் பொருந்தின ஜாதகம் ஒண்ணு வந்திருக்கு, பெண் பார்க்க போறோம். பதில் சொன்னது அப்பா ராமகிருஷ்ணன். என்ன கேட்காம பெண் பார்க்க போற அளவுக்கு எப்படிப்பா நீங்க முடிவு எடுக்கலாம்? மகனின் இந்த ரியாக்ஷனை இருவரும் எதிர்பார்க்கவில்லை. சொர்ணம் மதுவின் அருகில் வந்தாள். அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். உன் மனசுல யாராவது இருக்காங்களாடா? மது ஒரு நொடி கண்களை மூடி கொஞ்சம் லயித்து, பிறகு சின்ன சிரிப்பு உதட்டோரம் கசிய கண்களை திறந்தான். ஆமாமா. யாரிடாது? இருவரும் சுவாரஸ்யமானார்கள். மும்பையிலிருந்து மாற்றலாகி வந்து 4 மாசத்துக்கு முன்னால எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணின இந்த வைபவிமா. பிடெக் படிச்சவ, என்னை விட ஒரு வயசுதான் சின்னவ. அழகா இருப்பா. மாசம் 70,000 சம்பளம். திருவான்மியூர்ல தான் வீடு. அவ குடும்பம் தெரியாதுப்பா. இதுவரைக்கும் அவகிட்ட உருப்படியா 10 வார்த்தை கூட நான் பேசினது இல்ல. அவ வேற டிபார்ட்மெண்ட். மேற்படி தகவல்கள் போன வாரம் தான் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருந்து சேகரிச்சேன். சூழ்நிலை சரியா இருந்து அவளும் சம்மதிச்சு இது அமைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம்பா. சரி, அவ அட்ரஸ் கொடு, நாங்க பாத்துக்கிறோம். பி ஹாப்பி. தேங்க்யூப்பா. அட்ரஸை பார்த்தா ராமகிருஷ்ணன். அடடா, நம்ம முரளிதரன் இதே பிளாட்ல தானே இருக்கான். போன்ல அவங்கிட்ட விசாரிக்கலாமே. வைபவி இந்த பிளாட்டுக்கு வந்து 4-5 மாசங்கள் இருக்கும். அவளும் அவளோட விதவை தாய் மட்டும் தான். அப்பா இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீசென்டான லேடிஸ். சர்டிபிகேட் கொடுத்தார் முரளிதரனின் மனைவி. இரவு, என்னங்க ஒரு நெருடல்? என்ன? இந்த பெண்ணை சார்ந்தே அவ அம்மா இருந்தா, இவ கல்யாணம் முடிஞ்சதும் அந்த அம்மா நிலைமை என்ன? அம்மாவை விட்டுட்டு அவ வருவாளா? சரிடி, அதுக்காக காலம் முழுக்க கல்யாணமே செஞ்சிக்காம இருப்பாளா? அது இல்லைங்க, நமக்கும் இவன் ஒரு பிள்ளை. நாளைக்கு அந்த பக்கம் இவன் சரிஞ்சிட்டா, இப்பவே மாமியார் புத்தி தலை தூக்குதா? உளராதீங்க. தோணுனதை சொன்ன, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. காலையில் மதுவை அனுப்பிவிட்டு இருவரும் காரில் புறப்பட்டார்கள். இருவரையும் வரவேற்று வைபவியின் பிளாட்டுக்கு அழைத்து சென்ற முரளிதரனின் மனைவி, லட்சுமிமா, உங்க வைபவி வேலை பார்க்கிற ஆபீஸ்ல வேற செக்ஷன்ல இவங்க மகன் மது வேலை பார்க்கிறார். வைபவியை மதுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வைபவி கிட்ட சொல்லல, பெத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க மூலமா சம்மதம் பேச நினைக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை, இனி நீங்க பேசலாம் என்று ஆரம்பித்து வைத்தார். லட்சுமியின் முகத்தில் சந்தோஷமா சங்கடமா என்று பிரித்தறிய முடியாத ஒருவித ரியாக்ஷன். வைபவி கிட்ட இதை பத்தி பேசணுமே. கண்டிப்பா பேசுங்க. எங்க மதுவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு, யாரும் மறுக்க மாட்டாங்க. இது என் காடு, நல்ல செய்தி சொல்லுங்க. ராமகிருஷ்ணன் எழுந்து கொண்டார். இருவரும் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். ஏங்க, அவங்க கிட்ட ஒரு தயக்கம் இருக்குங்க. மகளை கொடுத்துட்டு தனிச்சு வாழணும்னு சங்கடப்படுறாங்களோ என்னவோ. இருக்கலாம். அம்மாவை விட்டுட்டு அந்த பெண் வருவாளா? இப்பெல்லாம் புருஷனை பெத்தவளை விட பெண்களை பெத்தவ தானே கொடி பிடிக்கிறா. முதியோர் இல்லம் நிரம்பி வழிய காரணம் ஆம்பளை பசங்களை பெத்தவங்களால தானே. மாமியாரை எந்த பொண்ணு மதிச்சா? பிள்ளையார் சுழி போட்டாச்சா? எதுக்கு? பாரம்பரிய யுத்தத்துக்கு. போது, நிறுத்துங்க. மாலையில் மது வீடு வந்ததும் விவரம் சொன்னார்கள். அன்று இரவு வரை எந்த தகவலும் இல்லை.
மறுநாள் காலை மது ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருக்க வைபவியும் அவள் அம்மாவும் வாசலில் நின்ற ஆட்டோவிலிருந்து இறங்கினார்கள். வாங்க வாங்க. மதுவின் பெற்றோர் பரபரத்தனர். நீங்க வந்த மாதிரியே நாங்களும் வந்துட்டோம். ஒரு பிள்ளை நேரா சொல்லாம பெத்தவங்க மூலமா அணுகினது கண்ணியம். அதுக்கு இதுதான் மரியாதை. லட்சுமிமா சின்ன குரலில் சொல்ல, காஃபி கொண்டு வரேன் என்றாள் சொர்ணம். வேண்டாம், நாங்க பேசிடுறோம். அம்மா, நீங்க பேச வேண்டாம், நான் பேசிடுறேன். வைபவி வாய் திறந்தாள். மன்னிக்கணும், இவங்க இந்த லட்சுமி அம்மா எனக்கு அம்மா இல்ல, மாமியார். மது குடும்பத்துக்கு கண்கள் இருண்டது. அவரும் என் மாமனாரும் ஒரு வியாபார விஷயமா வெளியூருக்கு போய் விபத்துல சிக்கி ஒரே சமயத்துல நாங்க 2 பேரும் மாங்கல்யத்தை பறிகொடுத்தோம். அந்த நேரத்துல நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து என்னை படிக்க வச்சு அதுக்காக படாத பாடுபட்டு உழைச்சி நான் இப்ப நல்ல வேலையில இருந்து சம்பாதிக்க காரணம் என் மாமியார் தான், சாரி என் அம்மா தான். இவங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன பிறகு நேத்து ராத்திரி எங்க 2 பேருக்கும் முதலா பெரிய சண்டை நடந்தது. எதுக்குமா? நல்ல வரம் வந்திருக்கு, நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உன் புருஷனா வரப்போறவனும் எனக்கு பிள்ளைதான்னு சொல்லி அழறாங்க. நான் ஒப்புக்கவே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய மரியாதை இருக்கு இல்லையா, அதுதான் வந்தோம். புறப்படுறோம். நீ கொஞ்சம் இரு பைரவி, இப்ப நான் பேசுறேன். தம்பி, உங்களுக்கு ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் செஞ்சிக்க தயக்கம் வரலாம். அப்படி என்ன அவசியம்னு உங்க அப்பா அம்மா கூட நினைக்கலாம். ஆனா எங்க வைபவி தங்கமான பொண்ணு. அவளோடு வாழ என் பிள்ளைக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க தான் அவளை கட்டிக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ஒரு நல்ல வரனை நீங்க தேடி கொடுத்தா கூட நான் நன்றி உள்ளவளா இருப்பேன். அப்படி நீங்க தேடும் போது பொண்ணு அவங்க அம்மாவை விட்டு தனியா வராதுன்னு சொல்லிடுங்க மிஸ்டர் மது. அதுக்கு சம்மதிக்கிறவங்க கூட தான் நான் வாழ முடியும். அப்படி சொன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு வாழ்க்கை வராது என்று சீறினார் லட்சுமி அம்மா. வேண்டாம், அம்மாவை உதறிவிட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சாரிங்க, உங்களை நாங்க தொந்தரவு பண்ணிட்டோம். புறப்படுங்கம்மா. வைபவி வாசலை நோக்கி நடக்க, வைபவி கொஞ்சம் நில்லு. அவளது கால்களை கட்டிய போட்டது சொர்ணத்தின் குரல். வைபவி திரும்பினாள். 2 பேரும் கொஞ்சம் உட்காருங்க. என்னங்க, நீங்களும் மதுவும் உள்ளே வாங்க. அப்பா பிள்ளை இருவரும் பின்தொடர கதவு சாத்தப்பட்டது. விதவை பெண்ணுக்கு தாலி தரத்துல உனக்கு தடை உண்டா மது? இல்லம்மா, இப்போ எனக்கு வைபவிய பிடிச்சிருக்கு. என்னங்க, உங்களுக்கு இதுல எதிர்ப்பு உண்டா? நீயே சம்மதிச்சிட்ட, எனக்கு ஆட்சேபமே இல்ல சொர்ணம். வாங்க என் கூட. மூவரும் ஹாலுக்கு வந்தார்கள். என்னங்க, நம்ம மாடி போர்ஷன் காலியா இருக்கு. லட்சுமிமா தாராளமா சுதந்திரமா அங்க குடியிருக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகு உன் மாமியாரை, சாரி உங்க அம்மாவை நீ பிரிய வேண்டாம் வைபவி. இப்ப என் பிள்ளையை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதமா? வைபவி இதை எதிர்பாராமல் தடுமாறி போக சொர்ணம் அருகில் வந்தாள். 198 பேரும் மாமியாரை யோசிக்கிறதே இல்லை. அப்படி இருக்க புருஷன் போன பிறகும் இவங்க மேல நீ உயிரியே வச்சிருக்க. உன்னை படிக்க வச்சு இந்த சமூகத்துல நிக்க வச்சவங்க இந்த தாய். உன்னை விட ஒரு நல்ல மருமகளை நான் தேடி பிடிக்க முடியாது வைபவி. இப்படிதாங்க கதையை முடிக்கிறாரு தேவி பாலா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.